கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை நீ செய்வாய். சின்ன காரியத்தை கூட என்னால செய்ய முடியல, இந்த சின்ன வேலையில கூட என்னால சக்சஸ் ஆக முடியல, இந்த சின்ன படிப்பை கூட என்னால படிக்க முடியல, இந்த சின்ன ஊழியத்தை கூட என்னால செய்ய முடியல என்றெல்லாம் கண்ணீரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனை உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கிறவரிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் உனக்குள்ள இருந்தா இந்த வார்த்தையெல்லாம் உங்க வாயிலிருந்து வராது. இந்த சின்ன காரியத்தை என்னால் செய்ய முடியல, இந்த சின்ன கடனை கூட அடைக்க முடியல, இந்த சின்ன தொழிலை கூட என்னால பண்ண முடியல, இந்த சின்ன ஜெபத்தை கூட செய்ய முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா பெரிய ஆண்டவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா பெரிய ஆண்டவர் உங்களுக்குள்ளால இருந்தும் உங்களுக்குள்ளால அவர் இருக்கிறாருங்கிற விசுவாசம் இல்லாம இருக்கலாம். பெரிய காரியங்களை செய்யணும்னா பெரிய ஆண்டவர் நமக்குள்ள இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரகசியம். இன்னைக்கு வரைக்கும் உங்களால எதையும் சாதிக்க முடியல, ஒரு மனுஷன் முகத்தை பார்த்து பேச முடியல, 4 காரியத்தை யோசித்து செய்ய முடியல, 2 வேலை ஒரே டைம்ல 3 வேலை வந்துருச்சுன்னா 3ஐயும் உருப்படியா பண்ண முடியல, குழம்பி கத்தி டென்ஷன் ஆகி அப்படி இல்லாம நீங்க நல்லபடியாக 3 வேலை வருதா 3ஐயும் அழகா ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை உனக்குள்ள வேணும்னா இயேசுப்பா உங்க இருதயத்துல வரணும். இன்னைக்கு அவருக்கு உங்க இருதயத்துல நீங்க இடம் கொடுங்க. அவர் சொல்லிட்டாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்ய, நீ சின்ன காரியங்களை செய்துட்டு இருக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு சின்ன ஆண்டவர் கிடையாது, வல்லமை இல்லாத ஆண்டவர் கிடையாது. நான் வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த சர்வ வல்லமையோடு கூட இன்றைக்கு உனக்குள்ள எழுந்தருளி வருகிறான். இன்னைக்கு பிறகு நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும். வேதத்துல பாத்தீங்கன்னா ஈசாக்கை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். அப்படின்னா அவன் வியாபாரத்துல 100க்கு 100 அறுவடை செய்து வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாய் மகா பெரியவனாய் மாறுதனுடைய ரகசியம் பெரிய ஆண்டவர் அவனுக்குள்ள இருந்து அவனை ஆசீர்வதித்தார். தாவீதை பத்தி சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய விருத்தி, அவன் பெரிய ஆளானதனுடைய ரகசியம் என்னன்னா, சேனைகளின் கர்த்தர் பெரிய ஆண்டவர் அவனுக்குள்ள இருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசே சக்சஸ் ஆன காரியங்களை அற்புதங்களை செய்தான்னா ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும், அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எந்த ஜாதிகளத்திலும் செய்யப்படாத பெரிய அதிசயங்கள் அவன் மூலமாய் நடந்தது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவன் கூட இருந்தார். சோ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாகும், பெரிய காரியங்களை செய்கிறவனாகவும் இருக்கும்படி இன்றைக்கு பெரிய ஆண்டவர் இருதயத்தில் எழுந்தருளி வரும்படி அப்படியே இருதயத்தை திறந்து தேவ சமூகத்துல உங்க ஒப்பு கொடுங்க. அதுக்கு முன்னால நம்ம ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் கிறிஸ்டினா ஃப்ரம் பெருங்குடி, என்னுடைய மகன் ஜோயல் +2 படிக்கும்போது அவனுடைய கழுத்து பகுதியில் ஒரு நெறிக்கட்டி போல இருந்தது. அது ஒருவேளை டிபி கட்டியாக இருக்குமோ என்று பயந்து கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். டாக்டர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு பயாப்சி டெஸ்டுக்காக அனுப்பினார். மெடிக்கல் ரிப்போர்ட்டில் கேன்சர் கட்டி என்று டாக்டர் சொல்லிவிட்டார். நாங்கள் மிகுந்த மனவேதனையில் துடித்து போய் மகனுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்று கலங்கி கொண்டிருந்தோம். டாக்டர் அவனுக்கு 6 சைக்கிள்ஸ் ஹீமோ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிகிச்சை தொடங்கிவிட்டார். மகன் மிகவும் பலவீனப்பட்டு போய்விட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை சந்தித்து ஜெபித்து கொள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கி மகனை அழைத்து கொண்டு வந்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டோம். சகோதரர் அவர்கள் மகனுக்காக கண்ணீரோடு பாரப்பட்டு ஜெபித்து, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண மாட்டாய் என்று சொல்லி ஜெபித்தார். அந்த வல்லமையான ஜெபத்திற்கு பிறகு டாக்டர் ஹியூமோ கொடுப்பதை நிறுத்திவிட்டு மீண்டும் அனைத்து மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு மகனுடைய சரீரத்தில் கேன்சர் எந்தெந்த அடையாளமே தெரியவில்லை, அவன் முற்றிலும் குணமாகிவிட்டான் என்று சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்தார். மகன் இப்பொழுது இன்ஜினியரிங் காலேஜில் 2ஆம் ஆண்டு படிப்பை முடிக்க போகிறான்.
இதுவரை நடந்த எல்லா தேர்வுகளிலும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றுள்ளான். ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் நடந்த அற்புதங்களைப் போல ஆண்டவர் சகோதரர் ஸ்டீபன் அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு இப்பொழுதும் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய வேதனையோட +2 படிக்கிற ஒரு பிள்ளை கேன்சர் வியாதியில பாதிக்கப்பட்டு கண்ணீரோட இருக்கும் பொழுது ஆண்டவருடைய மங்கள வார்த்தை அவனுடைய சரீரத்துல ஹியூமோ கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்தை கேன்சல் பண்ணி திருப்பி செக் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய சரீரத்துல கேன்சர் நெகட்டிவ் என்று வந்தது. ஸோ நம்ம ஆண்டவர் பெரியவர். நான் அதுக்கு தான் சொல்லுவேன், இந்த அடைக்கல பட்டணங்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். நாகர்கோவில், சென்னை, மும்பை, கோயம்புத்தூர் பகுதிகளிலே நமக்கு ஜப கோபுரங்கள் இருக்கிறது. அதுக்கு நம்ம அடைக்கல பட்டணம்னு சொல்லுவோம். இது போல எவ்வளோ ஜனங்கள் டெய்லி வர்றாங்க. அத்தனை பேருக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இது அடைக்கல பட்டணம் ஒரு பக்கம். ஏன் தெரியுமா? இது அடைக்கலநாதர் இருக்கிற இடம் அடைக்கல பட்டணம். அவர் தான் வர்ற எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறார். அதற்கு எங்களை பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். எனவே சகல துதியும் கனமும் மகிமையும் ஸ்டீஃபனுக்கு அல்ல, ஆண்டவருக்கு தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கோயம்புத்தூர் ஜப கோபுரம் நம்ம காலி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அதற்கான லேண்டுக்கு நம்ம ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒரு 60% பணம் நம்ம கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு 40% பணம் செட்டில் பண்ணாதான் நம்ம பேர்ல அதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ நீங்க நிறைய பேர் உதவி செய்திருக்கிறீங்க. இதுக்கு தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பார் ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்டினாவுடைய கண்ணீரை துடைத்த அவங்க மகன் ஜோயலுக்கு கேன்சர் வியாதியில் இருந்த அந்த +2 படிக்கிற பிள்ளைக்கு விடுதலை கொடுத்த தேவனே, ஒருவேளை இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது கேன்சர் வியாதியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா, ஆண்டவரே, அவர்கள் மத்தியிலே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இன்றைய தினத்தின் மங்கள வார்த்தைப்படி இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும். இவர்கள் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே, ஸ்டீஃபனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு இனி பெரிய பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, குறிப்பாக இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து இந்த ஜப கோபுரங்களிலே அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு காணாம பின்னணியில இருந்து இவர்கள் ஜெபித்து தாங்கி கொண்டிருக்கிறார்களே, இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் குடும்பத்துல எந்த விதமான நோய் நொடிகளும் வராதபடிக்கு, கொள்ளை நோய்கள் வராதபடி காத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, எங்களை தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாங்குவீராக. அனாவசிய செலவுகள் அவர்களுக்கு வரக்கூடாது. ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்துல தடைப்பட்டிருக்கிற சுப காரியங்கள் நடப்பதாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு சின்ன காரியம் கூட என் வாழ்க்கையில என்ன நடக்கலைன்னு சொல்லுகிற பிள்ளைகள் இனி கர்த்தர் என்னென்ன பெரிய காரியங்களை செய்தார் என்று பட்டியல் போட்டு சொல்லத்தக்கதாக அதிசயங்கள் நடக்கட்டும். இப்பொழுதும் ஆண்டவரே, இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிற மங்கள வார்த்தை அப்படியே என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்தோஷமான செய்தி. இன்று காலையில 9:30 மணிக்கு அடிமை மும்பையில் இருக்கிற நம்முடைய தேவனின் அன்பு ஜப கோபுரத்திலே காலை 9:30 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் ஊழியம் செய்ய இருக்கிறேன். மும்பை, பூனா மற்றும் அந்த பகுதிகளில் இருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.